2018 ஒரு மாதிரி இருந்துச்சு ரூல்ஸ். ஒரு சேஞ்ச் ஆஃப் ரூல்ஸ். பிஃபோர் 2018 it was different and after 2018 it was different. லாஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிட்டு தான் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் it was 7 years, அப்புறம் 10 years ஆச்சு. லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் இருக்கு. லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் இருந்தா என்ன யூஸ்? எங்களோட நம்ம பே பண்ற டாக்ஸ்ல அந்த ஜெயில உட்காந்துட்டு நல்ல ஷெல்டர் இருக்கு, சாப்பாடு இருக்கு, லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் ஜெயில உட்காந்துட்டு நல்லா சாப்பிடுறாங்க. ஸோ இது என்ன லா? ரேப் பண்ணவனுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல உபசரிப்பு தேவையா? ரேப் பண்ணவனா அங்கேயே பிடிச்சி அதே இடத்துல நீங்க பப்ளிக் கிட்ட கொடுத்துங்க. இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு டூ எனிதிங், better submit the criminal to us, we'll take care of him. அந்த பொண்ணு அவ்வளோ கொடுமை கொடுத்து ரேப் பண்ணி சாவடிக்கிறீங்கோ, ஆனா அந்த கிரிமினலுக்கு மட்டும் அவ்வளோ என்ன ராஜ உபசரிப்பா? நாங்க கட்டுற டாக்ஸ்ல எங்க காசு எடுத்து அவங்களுக்கு என்ன சாப்பாடு போட்டு அவங்களை வளர்த்து வச்சுட்டு இருக்கீங்களா கவர்மெண்ட்? ஸோ எங்களோட கோரிக்கை ஒன்னே தான், இந்த கிரிமினலுக்கு எவ்வளோ அந்த ஐடியா வருதோ, எவ்வளோ ப்ரூட்டுவலா அந்த பொண்ணு சாவடிக்கிறானோ அதை விட 100 மடங்கா அந்த கிரிமினல் சாவணும். இந்த பப்ளிக் முன்னாடியே எல்லாரும் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி சாவணும். தூக்கு தண்டனால சத்தியமா பத்தாது. அந்த கிரிமினலுக்கு ஏன் அந்த ஐடியா வருது, எப்படி வருது, அந்த ஐடியா ஏன் வந்ததுன்னு அவன் நொந்து சாவணும். அந்த மாதிரி ஒரு ப்ரூட்டுவலான ஒரு லா அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்தா மட்டும் தான் this will get to end. அது ஒன்லி தான் சொல்யூஷனா இருக்கும். ஸோ there should be a drastical change in the law and regulation of the government democracy. So we are questioning still. எங்களோட சேஃப்டி இன்னும் அது யாருமே ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, யார் அக்கௌண்டபிலிட்டியில் இருக்கோ நாங்கள் எங்களுக்கு எதுவுமே தெரியல. ஸோ we only asked to change the laws and regulations. There should be strict laws and regulations. அவ்வளோதான். நாங்கள் எந்த ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஸோ எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்லையோ இங்கே வரல. We as a students association of Goldfield students association, we are standing here asking only to change the laws, regulations, to get a stricter and stronger laws, so that next time ஒரு கிரிமினல் அந்த மாதிரி யோசிச்சானா அவன் அந்த யோசிப்புலயே ரணமா துடிச்சு பயந்து பண்ணக்கூடாதுன்ட்டு அந்த ஒரு என்ன வரணும் மைண்ட்ல. அதை விட்டுட்டு இந்த லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட், ராஜ உபசரிப்பு இதெல்லாம் சத்தியமா ஒத்தே வராது. எவ்வளவோ லாஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு, எவ்வளவோ கேசஸ் பார்த்துட்டோம். இப்போ இந்த டாக்டர் வந்த பிறகு கூட, டாக்டர் கேஸ் வந்த பிறகு கூட ராஜஸ்தான்ல 3 வயசு குழந்தை, அதான பிறகு 63 வயசு ஒரு முதியோர், ஒரு லேடி, both are got brutally raped due to the alcohol consume பண்ண ஒரு கிரிமினல்ஸ்னால அவங்களோட எண்ணம் மாறி அவங்க they had committed this thing. So one thing is to like ban officially, if to be very frank, alcohol ban பண்றது it is literally impossible. So அது எப்படி கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னாக்கா there should be strict laws and rules. இதுதான் ஒரே ஒரு முடிவு. ஸோ எங்களோட டிமாண்ட் இதே தான். So with this I conclude, and good evening everyone gathered here. First of all, I'd like to extend my hearty thanks for everyone gathering here. Today we are here standing, asking justice and questioning the laws and the regulations which is not able to perform properly now. So today why we have gathered here is that the Kolkata rape case, that is the rape of a doctor, PG doctor of RG Kar Hospital, has been brutally held under the rape, has got raped brutally and got murdered. And so now after 78 years of independence, what we have seen is that the number of rape cases have been drastically it is increasing. Why is this happening? The question mark. I myself fear to come out of the community, out to the community. Why is it so? Is my mother safe? Is my sister safe? Are my sisters safe? Are the women of India safe? Is still a question mark. Why is this question mark now? So how to make this question mark into an exclamatory mark and get the answer is that to regulate a very strict and strong law. Our demand of today to gather here is to ask the government to regulate a strict law and enforce a strict law on such brutally attempting criminals, so that if next time someone is like having an idea to attempt something like that, they would fear by seeing the law which is very strict and stronger. So our demand is only thing that we have to have a strong law enforced
We are not against any political organization or any political ideas. We are not influenced by any political things. We are just demanding for a strict and stronger laws. So this is our demand for today, and that is why we gathered here today. So thank you for everyone to extend your time and staying with us. So thank you so much. குட் ஈவினிங் எவ்ரிபடி. அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் இந்த ஊர்வலத்தை ஏற்படுத்தி நடத்த காரணம், இதுக்கு முன்னால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான உள்பட்ட அனைத்து எங்கள் அக்கா தங்கச்சி இல்லை எங்களுடைய பெண்கள் அனைவருக்கும் இது ஒரு அவங்களெல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணோம். அவங்க பட்ட துன்பத்தை திரும்ப யாரும் படக்கூடாது அப்படின்னு தான் இந்த அமைதி வழி ஊர்வலத்தை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி நடத்தி சல்டானா சர்க்கிள்லேருந்து காந்தி சர்க்கிள் மட்டும் வந்தோம். ஐம் ஃப்ரம் கோல்ட்ஃபீல்ட் ஸ்டூடெண்ட் அசோசியேஷன், தங்கவயல் மாணவர் அமைப்பு மற்றும் அதன் கூட இணைந்து ஃபியூச்சர் வாரியர்ஸ் ஆஃப் கேஜிஎஃப் இவங்க எல்லாமே சேர்ந்து வி ஆர்கனைஸ்ட் சைலண்ட் ப்ரொடெஸ்ட். ஸோ இது மூலிமா நாங்கள் என்ன தெரிவித்துக் கொள்கிறோம் என்றால், பாலியல் வன்கொடுமை செய்பவர்கள் அந்த குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். அந்த சட்டங்கள் இப்போது இருக்கிற சட்டங்கள் படி அவங்க 10 வருஷம் கடுங்காவல் தண்டனை. அது யார் தண்டனை? எப்படி நம்ம கட்டுற வரி பணத்தில் அவங்க போய் சொகுசா இருந்துட்டு 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டு சந்தோஷமா நிம்மதியா இருந்துட்டு வராங்க. அது நம்மளுக்கு தேவையில்லை. இதெல்லாம் நம்ம தடுத்து நிறுத்தணும்னா ஒண்ணு தான், சட்டங்களால தான், கடுமையான சட்டங்களால தான் நம்மளால இது தடுத்து நிறுத்த முடியும். இந்த சட்டங்களை இன்னும் கடுமையாக்கணும். அனைத்து குற்றவாளிகளும் தூக்கிலிடப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது எங்களுடைய அசோசியேஷன் ஜெனரல் செக்ரட்டரி will address this group. So good evening everyone gathered here. First of all, I'd like to extend my hearty thanks for everyone gathering here. Today we are here standing, asking justice and questioning the laws and the regulations which is not able to perform properly now. So today why we have gathered here is that the Kolkata rape case, that is the rape of a doctor, PG doctor of RG Kar Hospital, has been brutally held under the rape, has got raped brutally and got murdered. And so now after 78 years of independence, what we have seen is that the number of rape cases have been drastically it is increasing. Why is this happening? The question mark. I myself fear to come out of the community, out to the community. Why is it so? Is my mother safe? Is my sister safe? Are my sisters safe? Are the women of India safe? Is still a question mark. Why is this question mark now? So how to make this question mark into an exclamatory mark and get the answer is that to regulate a very strict and strong law.
Our demand of today to gather here is to ask the government to regulate a strict law and enforce a strict law on such brutally attempting criminals, so that if next time someone is like having an idea to attempt something like that, they would fear by seeing the law, which is very strict and stronger. So our demand is only thing that we have to have a strong law enforced. We are not against any political organization or any political ideas. We are not influenced by any political things. We are just demanding for a strict and stronger laws. So this is our demand for today, and that is why we gathered here today. So thank you for everyone to extend your time and staying with us. So thank you so much. ಎಲ್ರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಇವತ್ತು ನಾವು ಈ ಸಂಜೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ನಾವು ಇಲ್ಲಿ ಏನಕ್ಕೆ ಒಟ್ಟು ಕೂಡಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ ಎಲ್ರಿಗೂ ಗೊತ್ತಿದೆ. ಆಲ್ರೆಡಿ ಒಂದು 10 ದಿನದಿಂದ ನೀವೆಲ್ಲ ನ್ಯೂಸ್ ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇರಬಹುದು ಏನೇನ್ ನಡೀತಾ ಇದೆ ಅಂತ. ಆ ಹೆಣ್ಣು ಮಗುಗೆ ಅದು ಡಾಕ್ಟರ್ ಅಂದ್ರೆ ದೇವರ ತರ ಅವರನ್ನು ಈ ತರ ಮಾಡಿದ್ದಕ್ಕೆ ನಾವು ತುಂಬಾ ನೋವ್ತಾ ಇದೆ ಮನ್ಸು. ನಮ್ಮ ತಂಗಿ, ನಮ್ಮ ಅಕ್ಕ, ನಮ್ಮ ಅಮ್ಮ ಯಾವ ತರ ಇದ್ದಾರೋ ಆ ತರ ಅವ್ರಿಗೆ ಆ ತರ ಆಗ್ಬಿಟ್ರೆ ನಮ್ಗೆ ಎಷ್ಟು ನಮ್ಮ ಮನೇಲಿ ಏದಾಗಿದೆ ಆ ತರ ನಮ್ಮ ಇಂಡಿಯಾದಲ್ಲಿ ಒಬ್ರಿಗೆ ಆಗಿದೆ. ಇದು ಬಂದು ಡಾಕ್ಟರ್ ಅಂತ ಎಲ್ರಿಗೂ ಆಚೆ ತಿಳಿಸ್ತಾ ಇದೆ. ಇದೇ ತರ ಎಷ್ಟೋ ಬಡ ಇದು ಹುಡುಗಿರಿಗೆಲ್ಲ ಈ ತರ ಎಲ್ಲ ನಡೀತಾ ಇದೆ. ಅದಕ್ಕೆಲ್ಲ ನಾವೇನು ಲಾಸ್ಟ್ ಇಂಡಿಪೆಂಡೆನ್ಸ್ ನಮ್ಮ ದೇಶಕ್ಕೆ ಬಂದಿದ್ರಿಂದ ನಮ್ಗೇನು ರೂಲ್ಸ್ ಇದೆಯೋ ಅದೆಲ್ಲ ಫುಲ್ ಚೇಂಜ್ ಆಗಿ ಮಾಡ್ಬೇಕು. ತಗೊಂಡ್ ಬಾ, ಜಲ್ದಿ ತಗೊಂಡ್ ಬಾ. ಇಲ್ಲಿ ನೋಡಿ, ಪನಿಷ್ಮೆಂಟ್ ರೇಪಿಗೆ ಪನಿಷ್ಮೆಂಟ್ ಬಿಫೋರ್ 2018 7 years ಮತ್ತೆ ಲೈಫ್ ಪ್ರಿಸನ್ಮೆಂಟ್, ಮತ್ತೆ ಆಫ್ಟರ್ 2018 10 years ಲೈಫ್ ಪ್ರಿಸನ್ಮೆಂಟ್. ಅದೇ ತರ ಗ್ಯಾಂಗ್ ರೇಪ್ ಅಂಡ್ ಮೈನರ್ಗೆ ಬಂದ್ರೆ 10 years ಲೈಫ್ ಪ್ರಿಸನ್ಮೆಂಟ್ ಬಂತು, ಮತ್ತೆ ಲೈಫ್ ಪ್ರಿಸನ್ಮೆಂಟ್ ಡೆತ್ ಪೆನಾಲ್ಟಿ ಬಂದಿದೆ. ಇದು ಯಾಕೆ? ಆ ರೇಪ್ ಮಾಡಿದವರನ್ನು ಕಂಡ ತಕ್ಷಣ ಶೂಟ್ ಮಾಡಬೇಕು. ಅದೇ ನಮ್ಗೆ ಅದು ಒಂದು ಬಂದ್ಬಿಟ್ರೆ ನಮ್ಮ ಇಂಡಿಯಾದಲ್ಲಿ ಯಾರು ಎಲ್ಲ ಭಯ ಆಗ್ತಾ ಇರ್ತಾರೆ. ಇನ್ನೊಂದು ನಮ್ಮ ನಾರ್ಮಲ್ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಎಲ್ರು ಅವ್ರವ್ರ ಪ್ಯಾರೆಂಟ್ಸ್ ಬಂದು ಅವ್ರವ್ರ ಮಕ್ಕಳನ್ನು ಒಂದು ಯಾವಾಗ್ಲೂ ಅವ್ರವ್ರ ಇದ್ರಲ್ಲೇ ಸೈಟಲ್ಲೇ ಇರ್ಬೇಕು. ಏನು ಒಟ್ಟಿಯಾಗಿ ಬಿಡಬಾರ್ದು. ಏನೋ ಹೆಣ್ಣು ಮಕ್ಳು ಇದ್ದಾರೆ ಅವ್ರ ಪಕ್ಕ. ಇಲ್ಲಿ ಎಲ್ಲ ಗಂಡಸರು ನಾವು ಕೆಟ್ಟವ್ರಂತ ಹೇಳಲೇ ಇಲ್ಲ. ಇಲ್ಲೇ ನಮ್ KGF ಎಷ್ಟೋ ಜನ ಇದ್ದಾರೆ, ಅವ್ರ ಮನೆಯಲ್ಲಿ ಗಂಡು ಮಗು ಇರಲ್ಲ, ಪಕ್ಕದ ಮನೆಯವ್ರನ್ನ ಕರ್ಕೊಂಡ್ ಬಂದು ವಿಸ್ಟನ್ಗೆ ಸ್ವಲ್ಪ ಬಿಟ್ಟು ಬಾ ಅಂದ ರೋಡ್ ವರ್ಗು ಬಿಟ್ಟು ಬಾ ಅಂತಾರೆ. ಅವ್ರು ಹೋಗಿ ಜೋಪಾನವಾಗಿ ಕರ್ಕೊಂಡ್ ಬಂದು ಅಷ್ಟೊಂದು ಅವ್ರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇದೆ ಅಂತ ಅವ್ರ ನಂಬಿಕೆಯವರು ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. ಇನ್ನು ಎಷ್ಟೋ ಸ್ಯಾಕ್ರಿಫೈಸ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಎಲ್ಲಾದ್ರೂ ಜಾಬ್ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿದ್ರೆ ಜಾಬ್ ಕೊಡಿಸ್ತಾರೆ. ಎಷ್ಟೋ ನಮ್ಮ ಗಂಡಸರ ಮೇಲೆ ಎಲ್ಲ ಗಂಡಸರು ಕೆಟ್ಟವರಲ್ಲ, ಎಲ್ಲ ಗಂಡಸರು ಅದೇ ಮೇನ್ ಕಾರಣ ಅಂದ್ರೆ ಮೇನ್ ಕಾರಣ ಡ್ರಗ್ಸ್. ಆ ಡ್ರಗ್ಸ್ ಒಂದಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಯಾವನಿಗೂ ಈ ತರ ಅವ್ರಿಗೆ ಬರೋದೇ ಇಲ್ಲ, ಧೈರ್ಯ ಅನ್ನೋದು ಬರೋದೇ ಇಲ್ಲ. ಫಸ್ಟ್ ಪೊಸಿಷನ್ ಬಂದು ಡ್ರಗ್ಸ್. ಇದು KGF ಅಲ್ಲಿ ನಮ್ಮ SP ಸಾಹೇಬ್ರ ಹತ್ರ ಒಂದು ವಿನಂತಿ ಏನಂದ್ರೆ, ಈ 18 ವಯಸ್ಸಕ್ಕಿಂತ ಕೆಳಗಡೆ ಯಾರು ಇದು ಅಂಗಡಿಯಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಸಿಗರೇಟು, ನಾನು ಅಲ್ಲೆಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇರ್ತೀನಿ, ಏನಪ್ಪ ಓದ್ತಾ ಇದೆ ಅಂದ್ರೆ ಫಸ್ಟ್ PUC ಹಂಗೆ ಹಿಂಗ್ ಬಾಯಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡು ಹಂಗೆ ಹೇಳ್ತಾನೆ ಸ್ಟೈಲ್ ಆಗಿ. ಅದು ನನಗೆ ಫುಲ್ ಕಣ್ಣಲ್ಲಿ ನೀರ್ ಬರ್ತಾ ಇದೆ. ಒಂದ್ ವೇಳೆ ಅವನನ್ನು ಮಾತ್ರ ಅವ್ರ ಅಮ್ಮ ಅಪ್ಪ ಯಾರಾದ್ರೂ ನೋಡ್ಬಿಟ್ರೆ ಅಲ್ಲೇ ಅವ್ರದ್ದು ಸತ್ತೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. ಈ ತರ ಎಲ್ಲ ಇದೆ. ಮತ್ತೆ ಇನ್ನೊಬ್ರು ಹುಡುಗಿರು ಚಟ, ಒಂದು ಹುಡುಗ ಬಂದು ಎಲ್ಲ ಯಾಮಾರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದೆಲ್ಲ ಈ ಇದ್ರಲ್ಲಿ KGF ಅಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ನೋಡಿ ಒಂದು ಹೆಣ್ಣು ಒಂದು ಗಂಡು ಯಾರಾದ್ರೂ ಒಂಟಿಯಾಗಿ ಎಲ್ಲಾದ್ರೂ ಇದ್ರೆ ನೀವು ಖಂಡಿತ ನೀವು ನಿಮ್ಮ ಮಕ್ಳ ತರ ಅವರನ್ನು ಖಂಡಿಸ್ಬೋದು. ಏನಾದ್ರೂ ಅವ್ರಿಗೆ ಬುದ್ಧಿ ಹೇಳ್ಬೇಕು. ಯಾಕಂದ್ರೆ ಚಿಕ್ಕ ಹುಡುಗರಿಗೆ ಬುದ್ಧಿ ಗೊತ್ತಲ್ಲ, ನಾವ್ ಹೇಳ್ಬೇಕು. ಇದು ಮೇನ್ ಕಾರಣ ಏನಂದ್ರೆ ಈ ಎಲ್ಲ ಆಲ್ ಓವರ್ ಇಂಡಿಯಾ ಇವತ್ತಿನ ದಿನ ಎಲ್ಲ ಡೈಲಿ ನಾವು ಇದು ಬರೋವರೆಗೂ ನಾವೇನು ಎಲ್ಲೂ ಪ್ರೊಟೆಸ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ. ಯಾರಿಗೂ ಗೌರ್ಮೆಂಟ್ ಅಫಿಷಿಯಲ್ ಮತ್ತೆ ಯಾರಿಗೂ ಪೊಲಿಟಿಕಲ್ಗೆ ನಾವೇನ್ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ. ಮತ್ತೆ ಸಾರ್ವಜನಿಕರ ಏನು ವಸ್ತು ಇದೆ ಅದಕ್ಕೂ ನಾವು ಡ್ಯಾಮೇಜ್ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ. ಬರೀ ನಾವು ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಒಳ್ಳೆ ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಕೇಳ್ತಾ ಇದೀವಿ. ಅವ್ರಿಗೆ ತಕ್ಕ ಒಬ್ರು ಇಲ್ಲ. ಅದು ಎಷ್ಟು ಜನ ಇದ್ರು ಅದೇನು ಖಂಡಿತ ಏನಂತ ದೇಶಕ್ಕೆ ತಿಳಿಸ್ಬೇಕು. ಯಾವ್ದು ಒಂದು ಇದು ಹೈಡನ್ ಇದು ಯಾವ್ದು ಇರಬಾರ್ದು. ಇದೇ ತರ ಮೇನ್ ನಾನು ಹೇಳಿದ್ನಲ್ಲ, ಅದು 18 ಬಿಫೋರ್ ಆಫ್ಟರ್ ಅದು ಒಂದು ಚೇಂಜ್ ಮಾಡ್ಬೇಕು. ಇಷ್ಟುವರೆಗೆ ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದಕ್ಕೆ ನಾನು ಫ್ಯೂಚರ್ ವಾರಿಯರ್ಸ್ ಸಪ್ರೇಟ್ ಆಗಿ ಮಾಡೋಣ ಅಂತಿದ್ದೆ. ಅದಕ್ಕಿಂತ ಮೊದಲು ನಮ್ಮ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಆದ KGF ಸ್ಟೂಡೆಂಟ್ಸ್ ಅಸೋಸಿಯೇಷನ್ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಜಾಹ್ನವಿ ಮತ್ತೆ ನಮ್ಮ ಎಲ್ಲ
ಸಹ ಅವ್ರ ಮೆಂಬರ್ಸ್ ಎಲ್ಲ ಕೂಡಿ ಇವತ್ತೇನು ಬೆಳಗಿಂದ ಇದೆಲ್ಲ ಪೋಸ್ಟರ್ ಏನು ಪ್ರಿಂಟಿಂಗ್ ಇಲ್ಲ, ಎಲ್ಲ ಅವ್ರ ಓನ್ ಹ್ಯಾಂಡ್ ರೈಟಿಂಗ್ ಅಲ್ಲೇ ಎಲ್ಲ ಬರ್ದಿದ್ದು. ಬೆಳಗಿಂದ ಕೂತ್ಕೊಂಡು ಡಾನ್ ಬಾಸ್ಕೋ ಐಟಿ ಒಳಗಡೆ ಏನು ಪರ್ಮಿಷನ್ ತಗೊಂಡು ಅವರೆಲ್ಲ ಬರ್ದಿದ್ದಾರೆ. ಇದಕ್ಕೆ ಏನು ಕಾರಣ, ಮುಖ್ಯ ಕಾರಣ ಅಂದ್ರೆ ನಮಗೆ ಜಸ್ಟಿಸ್ ಬೇಕು. ಇದು ಇಷ್ಟು ಹೊತ್ತಿಗೆ ನಮ್ಮ ಫ್ಯೂಚರ್ ವಾರಿಯರ್ಸ್ ಮ್ಯಾಕ್ಸಿಮಮ್ ಇವತ್ತು ಬಂದಿದ್ದಾರೆ. ಅವ್ರ ಪರವಾಗಿ, ಎಲ್ಲರ ಪರವಾಗಿ ತುಂಬಾ ಧನ್ಯವಾದಗಳು. ಅದಕ್ಕಿಂತ ಮುಖ್ಯ ಕಾರಣ ಏನಂದ್ರೆ ಇವತ್ತು ಇಷ್ಟು ಸಾರೆಲ್ಲ ಬಂದಿದ್ದಾರೆ, ಎಲ್ಲ ಹಿಂದ್ಗಡೆ ಎಲ್ರಿಗೂ ತುಂಬಾ ಧನ್ಯವಾದಗಳು. ನಮ್ಮ KGFಗೆ ಇಷ್ಟೊಂದು ಸಪೋರ್ಟ್ ಇದೆ ಅಂದ್ರೆ ತುಂಬಾ, ಅದಕ್ಕೆ ನನಗೆ ತುಂಬಾ ಹೆಮ್ಮೆ ಆಗ್ತಾ ಇದೆ. ಮತ್ತೆ ಇನ್ನು ಯೂತ್ಸ್ ಇದರಲ್ಲಿ ಫುಲ್ ಪಾಲ್ಗೊಳ್ಬೇಕು. ಅದೇ ನಮ್ಗೆ ಯೂತ್ಗೆ ಗೊತ್ತಿದ್ರೆ ಎಲ್ಲ ಯೂತ್ ಫಸ್ಟ್, ಯಾಕಂದ್ರೆ ಫ್ಯೂಚರ್ ಅವರೇ ಇರೋದು. ಫ್ಯೂಚರ್ ಅವ್ರು ಇರ್ಬೇಕಂದ್ರೆ ಯೂತ್ಗೆ ಇದ್ರ ಬಗ್ಗೆ ಎಲ್ರಿಗೂ ಅವೇರ್ನೆಸ್ ಗೊತ್ತಿರಬೇಕು. ಇಷ್ಟು ಹೇಳಿ ನಾನು ಭಾಷಣ. வணக்கம். திரும்ப லைக் 2018ல ஒரு மாதிரி இருந்துச்சு ரூல்ஸ். ஒரு சேஞ்ச் ஆஃப் ரூல்ஸ். பிஃபோர் 2018 இட் வாஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் ஆஃப்டர் 2018 இட் வாஸ் டிஃப்ரெண்ட். லாஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் இட் வாஸ் 7 years, அப்புறம் 10 years ஆச்சு. லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் இருக்கு. லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் இருந்தால் என்ன யூஸ்? எங்களோட நாங்கள் நம்ம பே பண்ணுற டாக்ஸில் அந்த ஜெயிலில் உட்காந்துட்டு நல்ல ஷெல்டர் இருக்கு, சாப்பாடு இருக்கு, லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டு ஜெயிலில் உட்காந்துட்டு நல்லா சாப்பிட்றாங்க. ஸோ இது என்ன லா? ரேப் பண்ணவனுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல உபசரிப்பு தேவையா? ரேப் பண்ணவனா அங்கேயே பிடிச்சி அதே இடத்துல நீங்க பப்ளிக் கிட்ட கொடுத்துருங்க. இஃப் யூ நாட் ஏபிள் டு டூ எனிதிங், பெட்டர் சப்மிட் த கிரிமினல் டு அஸ், வில் டேக் கேர் ஆஃப் ஹிம். அந்த பொண்ணு அவ்வளோ கொடுமை கொடுத்து ரேப் பண்ணி சாவடிக்கிறீங்கோ, ஆனா அந்த கிரிமினலுக்கு மட்டும் அவ்வளோ என்ன ராஜ உபசரிப்பா? நாங்க கட்டுற டாக்ஸ்ல எங்க காசு எடுத்து அவங்களுக்கு என்ன சாப்பாடு போட்டு அவங்கள வளர்த்து வச்சுட்டு இருக்கீங்களா கவர்மெண்ட்? ஸோ எங்களோட கோரிக்கை ஒண்ணே தான், இந்த கிரிமினலுக்கு எவ்வளோ அந்த ஐடியா வருதோ, எவ்வளோ ப்ரூட்டுவலா அந்த பொண்ணு சாவடிக்கிறானோ அதை விட 100 மடங்கா அந்த கிரிமினல் சாவணும். இந்த பப்ளிக் முன்னாடியே எல்லாரும் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி சாவணும். தூக்கு தண்டனால சத்தியமா பத்தவே பத்தாது. அந்த கிரிமினலுக்கு ஏன் அந்த ஐடியா வருது, எப்படி வருது, அந்த ஐடியா ஏன் வந்ததுன்னு அவன் நொந்து சாவணும். அந்த மாதிரி ஒரு ப்ரூட்டுவலான ஒரு லா அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்தா மட்டும் தான் திஸ் வில் கெட் டு எண்ட். அது ஒண்டி தான் சொல்யூஷனா இருக்கும். ஸோ தேர் ஷுட் பி அ டிராஸ்டிக்கல் சேஞ்ச் இன் த லா அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் த கவர்மெண்ட் டெமோக்ரஸி. ஸோ வி ஆர் கொஸ்டினிங் ஸ்டில். எங்களோட சேஃப்டி இன்னும் அது யாருமே ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, யார் அக்கௌண்டபிலிட்டியில் இருக்கோம் நாங்கள் எங்களுக்கு எதுவுமே தெரியல. ஸோ வி ஒன்லி ஆஸ்க் டு சேஞ்ச் த லாஸ் and regulations. There should be strict laws and regulations. அவ்வளோதா. நாங்கள் எந்த ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஸோ எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்லையோ இங்கே வரல. We as a students association of Goldfield students association, we are standing here asking only to change the laws, regulations, to get a stricter and stronger laws so that next time ஒரு கிரிமினல் அந்த மாதிரி யோசிச்சானா அவன் அந்த யோசிப்புலயே ரணமா துடிச்சு பயந்து பண்ணக்கூடாதுன்ட்டு அந்த ஒரு என்ன வரணும் மைண்ட்ல. அதை விட்டுட்டு இந்த லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட், ராஜ உபசரிப்பு இதெல்லாம் சத்தியமா ஒத்தே வராது. எவ்வளவோ லாஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு, எவ்வளவோ கேசஸ் பார்த்துட்டோம். இப்போ இந்த டாக்டர் வந்த பிறகு கூட, டாக்டர் கேஸ் வந்த பிறகு கூட ராஜஸ்தான்ல 3 வயசு குழந்தை, அதான பிறகு 63 வயசு ஒரு முதியோர், ஒரு லேடி, both are got brutally raped due to the alcohol கன்சம் பண்ண ஒரு கிரிமினல்ஸ்னால அவங்களோட எண்ணம் மாறி அவங்க they had committed this thing. So one thing is to like ban official, if to be very frank, alcohol ban பண்றது it is literally impossible. So அது எப்படி கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னாக்கா there should be strict laws and rules. இதுதான் ஒரே ஒரு முடிவு. So எங்களோட டிமாண்ட் இதே தான். So with this I conclude and thank all the news channels for giving us the opportunity to express our ideas, and I also thank the police for giving the protection so long, and I literally thanks all my youths of Goldfield Students Association to stand with us and fight for what we need. So thank you.